ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026 யூடியூப் சேனல். நம்ம சேனலில் எனக்கு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரக்கூடிய 2026 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே இப்போது ட்ரெண்டு படி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் எல்லாருமே இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் வந்து ஸ்கூல் புக் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் படித்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சில சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அவுட் சோர்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அவுட் சோர்ஸ் போனால் மட்டும்தான் ஒரு 20% சிலபஸ் வந்து அதுலேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த நடந்த எக்ஸாம் எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த எக்ஸாமை நோக்கி போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து பேட்சில் ஜாயின் பண்ணணுமா, இல்லை நம்மளே பிளான் வந்து ஓனாக போட்டு நம்மளால் படிக்க முடியுமா, நம்ம வந்து ஃப்ரீ பேட்ச் எதுனாலும் ஜாயின் பண்ணாலே போதுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு குழப்பமான மைண்ட் செட் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அவங்க வந்து அவுட் சோர்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்களோ, அதை வச்சு நம்ம படிச்சுக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக வந்து பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து ஃப்ரீ பேட்ச் ஏதாவது எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் ரெகுலர் கிளாஸ் போயிட்டு வந்து என்னால் படிக்க முடியும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் நான் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறேன், நான் ஒரு பெய்டு பேட்ச்சு இதுலையாவது ஜாயின் பண்ணி நான் வீட்டிலேருந்தே படிக்கிறேன் அப்படின்னாலும், எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணிங்கனாலும் படிக்கிறது நீங்கள் தான், நம்ம தான் படிக்கணும். அவங்க வந்து என்ன கைடன்ஸோ அதை கொடுப்பாங்க. எங்கே போனீங்கனாலும் ஃப்ரீ பேட்ச்லேயும் கொடுப்பாங்க, பெய்டு பேட்ச்லேயும் கொடுப்பாங்க, நீங்கள் இன்ஸ்டியூட் போனாலும் கொடுப்பாங்க. எல்லாமே அவங்க வந்து அவங்கவுங்க பாணியில் அவங்கவுங்க ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும்னு வச்சுருப்பாங்க. அதுபடி அவங்க கொடுப்பாங்க. ஆனால் எங்கே போனாலும் படிக்கிறது நம்ம தான், டெஸ்ட் போடுறது நம்ம தான், அந்த ஸ்டடி டைமை ஒதுக்கிறது நம்ம தான். அந்த ஸ்டடி டைமை ஒதுக்கி அதில் உட்காந்து படித்து அதை வந்து கரெக்டாக வந்து அந்த பிளானை கொண்டு போகணும் அப்படிங்கிறதும் அது நம்ம செய்கிற வேலை தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து எல்லா பேட்ச் இதில் பேட்ச் போடுறாங்க அதில் பேட்ச் போடுறாங்கன்னு சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறத விட ஏதோ ஒரு பேட்ச் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீ பேட்சாக இருக்கட்டும், இல்லை பெய்டு பேட்சாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டியூட் போக முடியும்னா போங்க. இது ஒன்று டக்குன்னு கொஞ்சம் முடிவு பண்ணி கொஞ்சம் களத்தில் இறங்குங்க. இல்லை உங்களால் ஓனாக வந்து எனக்கு எல்லாமே தெரியுங்க, எனக்கு வந்து எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், என்னன்னு தெரியும், நானே ஒரு பிளான் போட்டு படிக்கிறேன், தாராளமாக படிக்கலாம். எதுவாக இருந்தாலும் இப்போ கொஞ்ச நாள் அப்படியே அந்த தீபாவளி முடிய வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி யோசித்து ஒரு பிளானில் போய் இறங்குங்க. தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டடியை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கரெக்டாக வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணி கொண்டு போங்க. ஏன்னா வந்து தீபாவளி முடிய வரைக்கும் கொஞ்சம் இந்த குழப்பமான சூழ்நிலைகள் தான் ஓடிட்டுருக்கோம். ஏன்னா பேட்சில் இப்போ தான் ஒன்றுனா போட்டுட்ருக்குறாங்க. நம்ம இப்போ தான் ஒன்றுனா சர்ச் பண்ணால் ஒரு சில விஷயங்கள் அப்படியே தெரிஞ்சிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம தீபாவளி முடியறதுக்குள்ளே நம்ம இப்போயே ஏதாவது பேட்சில் ஜாயின் பண்ணணும்னாலும் தாராளமாக இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை தீபாவளி முடிஞ்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து நிறைய பேட்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்களாம் வந்து என்ன பண்ணி நம்ம படிக்கலாம், எப்படி டைமை ஒதுக்கலாம், நமக்கு கிடைக்கிற டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஸ்டடி பிளான் வந்து போட்டு படிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எந்த இது படிக்கலாம், நம்ம தமிழ் படிக்கலாமா, ஜிஎஸ் படிக்கலாமா, மேக்ஸ் படிக்கலாமா, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாமா, இனிமேல் வரக்கூடிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் தமிழும் படிக்கணும், ஜிஎஸும் படிக்கணும், மேக்ஸும் படிக்கணும். ஒரு நாள் டைம் டேபிளில் எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி கொண்டு போனால் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஸ்டடி பிளான் போட்டுட்டு என்னோடய பிளான் எப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக வந்து வெரண்டா ரைஸ் ஃப்ரீ பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது பேட்சில் ஜாயின் பண்ணலாமாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்னங்கிறத நான் வந்து நாளைக்கு அப்டேட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னாலும் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸு, ஃப்ரீ கிளாஸஸ்ஸு, ஃப்ரீ பேட்ச்சு, ஸ்டடி பேட்சே வந்து நிறைய கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கவங்க இருக்காங்க. இன்ஸ்டியூட்லேயும் நிறைய இன்ஸ்டியூட் வந்து நல்லா கொடுக்குறாங்க. உங்களால் என்ன முடியும், எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசிஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் ஓனாக வந்து மேக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறத அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணுங்கள். தீபாவளி முடிஞ்சோடனே சின்சியராக நம்ம படிக்க உட்கார அளவுக்கு உங்களையே நீங்களே கொண்டு போய் பிளான் வந்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.